கொண்டு போய் சிஸ்டர் கிட்ட கொடு. சிஸ்டர் எவ்வளவு பெரிய கோவத்துல இருந்தாலும் டக்குனு அதை மறந்துட்டு உதட்டோரம் ஒரு புன்முறுவல் கொடுப்பாங்க. பாரு, சும்மா காமெடி பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்காத, சொல்லிட்டேன். ரவுடி பேபி கோவம் வந்தா எப்படி டெரரா வாங்கணும் தெரியும்ல. இந்த ஒத்த ரோஸ் கொண்டு போய் கொடுத்தா எப்படி அவன் கோவம் போவோம்? சரியான லூசா இருக்கேன். அறிவு இருக்க. நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நான் சொன்ன மாதிரி இந்த ரோஜா பூவை கொண்டு போய் சிஸ்டர் கிட்ட கொடு. அவங்க கோவம் போகலன்னா வந்த அப்புறம் என்ன வேணாலும் கேளு, இன்க்ளூடிங் வேற. I am ready, மாப்ள. Are you ready? Believe me, மாப்ள. Believe me. பொடி போய் கொடு. இப்ப இத கொடு. குடு மாப்ள, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நான் சொல்றேன்ல, நம்ப மாட்டியா? ஹலோ சத்யா, வண்டி ரெடி ஆயிடுச்சா? சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சுண்ணே. இந்த வெல்டிங்க்கு குத்த சைலன்சர் மட்டும் இன்னும் வரல. வந்ததும் உடனே மாட்டி குத்துறேண்ணா. சத்யா, நீ ஏன் இப்படி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுமா. சரிண்ணா குத்துறேண்ணா. அவனுங்களை இன்னும் காணோம். டேய், என்னடா அவனுங்களை இன்னும் காணோம்? வெல்டிங் பண்ண தானே போனானுங்க. அது இவ்வளவு நேரமா ஆக போகுது. நீ வரட்டும், அவங்களை இதை வச்சு அச்சோ, கையில கம்பியெல்லாம் வச்சிருக்காங்களே, தூக்கி மூஞ்சிலேயே எரிஞ்சிட்டாங்கடா. நம்ம போயிருவோம். நான் அப்படியே சொன்னலடா. நான் சொன்ன மாதிரியே பாரு, ரவுடி பேபி செம்ம கோவத்துல இருக்காங்க. பயப்படாத மாப்பிள, இந்த ரோஜா பூ உன்னை காப்பாத்தும். என்னது? இந்த ஒத்த ரோசா என்ன காப்பாத்துமா? ஒத்த ரோசாதான் உன்னை காப்பாத்தும். சரி வா மாப்பிள, அப்படியே பப்பர் பேன கொண்டு போய் நீட்டாத. அப்புறம் ரோஜா பூ குடுக்கறதுக்குன்னு சில ப்ரொசீஜர். அதேதான். அதனால அதை மறைச்சு வை, சர்ப்ரைஸா குடு.